ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு எல்லாருக்குமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனா ஆரோக்கியத்தை நிறைய கொடுங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருந்தாலே உலகத்தில் எல்லாமே நம்ம சாதிக்கலாம். அதனால ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுங்க, எல்லாருக்குமே ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு தான் நான் வேண்டி பேசுவோம் அவங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் போல் 5:30க்கு எழுந்தாச்சு. மார்னிங் வாக்கிங் போகிறோங்க. மார்னிங் வாக்கிங் போனோம்னா காலையில் ஒரு 2 ரவுண்டு வருவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூ நூல் நூலாக ஒரு பூங்க, ஒயிட் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுதான் சரி உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டணும். ஒயிட் கலரில் ஒரு மாதிரி நூல் நூலாக இருக்கும். அதே மாதிரி எல்லோ கலரில் ஒரு குரோட்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நூல் நூலாக இருக்கும். அது மாதிரி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு காலையில் தான் பூத்துருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த 5:30 மணிக்கு இந்த பூலாம் பூத்தும் பூக்காமலும் இருக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் இந்த காற்றுக்கும் இயற்கை காற்றுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு பெரிய கடவுளோட கிஃப்ட்டு தான் இதெல்லாம் மனுஷனுக்கு. அவ்வளோதான். நான் எங்கள் ஹஸ்பண்டு 2 பேருமே காலையில் ஒரு 2 ரவுண்டு வாக்கிங் போயிடுவோம். ஈவினிங் அவர் வர மாட்டார், நான் மட்டும் ஒரு 2 ரவுண்டு வருவேன். இது பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்கோம். வாக்கிங் போய் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னா இன்றைக்கி டெய்லி ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் தான் உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ப்ரோட்டன்ஸ் கண்ணுக்கு நல்லா இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்து எல்லோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மயில் அப்படியே கூட்டமாக வருங்க. மயில் சவுண்டு ஒன்று கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சவுண்டு. இந்த ஒயிட் கலர் பூ குண்டாக அழகாக குண்டுமல்லி பூ மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க. சுவாமிக்கு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப விசேஷம். அது நிறைய பேர் பறிச்சுட்டு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பெஞ்ச் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அங்கங்கே அதில் ஈச்சர் மாதிரி சாஞ்சுக்கிற பெஞ்ச் அதில் அங்கங்கே ஃபிட் பண்ணுவாங்க போல இருக்கு. இனிமேட்டு இது ஒரு 12 மணி நேரம் வாக்கிங்க்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. சரி போட்டோம் அப்படின்ட்டு. அதனால் வாக்கிங் போயிட்டுருக்கோம் நிம்மதியாக 2 வேளையும். இதுவே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இயற்கை காற்றும் இது மக்களுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியத்தை நிறைய கொடுக்கும். இதுதான் அந்த காலத்தில் மனுஷன்லாம் பார்த்திங்கன்னா இது அரிசி சாதம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். ஆனால் கம்மங்கூழ் அப்புறம் கேழ்வரகு களி இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடி அவங்களுக்கு நோய் ஜாஸ்தியே இல்லைங்க, நல்லா இருந்தாங்க. புதுசாக வர்ற அந்த கேன்சரு, ஜுரம், இஷ்டத்துக்கு உள்ளது ஜுரம் இதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ மனுஷன் சாதாரணமாக ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக அரிசி சாதம் சாப்பிட்ற அவஸ்தை நமக்கும் அந்த மாதிரி புல்லட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த தெரப்பி கொடுக்கறதுக்கு போகணும். அந்த தெரப்பி கொடுக்குற டே இவருக்கு. எங்கள் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஹஸ்பண்ட் கேன்சர்லேருந்து மீண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்காரு. 99% மீண்டாச்சு. ஒரே ஒரு % 2 தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால இன்றைக்கி ஒரு 2 நாளாக ரொம்ப ஃபீவர் சோர்வாக இருந்தார். சரி போடுறாங்களோ இல்லையா, இதுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பினேன். கிளம்பினோன்னா இன்றைக்கி வெண்பொங்கல் எனக்கு சாப்பிடணும் போல இருக்க, வெண்பொங்கல் செஞ்சு கொடுனாரு. சரி நான் அவாய்ட் பண்ண முடியல சொல்லிட்டு வெண்பொங்கல் பண்ணி மத்தியானத்துக்கு சேர்த்து சாம்பார் வச்சு சாதம் மட்டும் வச்சு போனேன். வந்தால் உடனே ஒரு அப்பளம் எதாவது பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே வச்சு மாங்காய் இருக்குது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாம்பாராக சேர்த்து வச்சுட்டேன். வெண்பொங்கலுக்கும் தொட்டுக்கலாம், அதுக்கும் தொட்டுக்கலான்ட்டு இது போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அது இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அதுக்கும் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க. அதில் அவ்வளோ நல்லா இருந்தது. வெண்பொங்கலுக்கு எப்போவுமே நம்ம சேனலில் போட்டிருக்க, நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஈக்குவலாக போடணுங்க, இல்லைன்னா 1க்கு 3/4 போடணும். 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 1க்கு 1 போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1க்கு 3/4 இல்லைன்னா அரைக்க கொஞ்சம் மேலே அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போடணும். பாசிப்பருப்பு கம்மியாக்கினீங்க அப்படின்னா வெறும் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் ஒரு மாதிரி எல்லோ கலரில். நம்ம இந்த நெய் விட்டு இந்த மிளகு இதெல்லாம் ஜீரகம், பாதாம், முந்திரி இதெல்லாம் தாளித்து கொட்டும்போது பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டினா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க. சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு அடாப்டடாக பார்த்தா தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி 2 வேளைக்கு வேணுமே நமக்கு. 2 பேருக்கு 2 செஞ்சோம்னா மீந்து போகுது எங்களுக்கு. அதனால் என்ன செய்யுது, சரி சாம்பார் வச்சுட்டா 2 வேளைக்கு ஆகுமென்ட்டு வச்சுட்டேன். இல்லைன்னா தேங்காய் சட்னி தான் அரைப்பேன். சரின்ட்டு கேப் புக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் காலையில் ஒரு 8:30க்கு கிளம்பி போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ஃபீவருக்கு மருந்து கொடுத்து
அடுத்து ஒரு கோயிலேருந்து வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட வச்சு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போனோம். ஆனால் கண்டிப்பாங்க இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். யாருக்குமே வந்து ஒரு எதிரிக்கு கூட சரிங்க, நமக்கெல்லாம் எதிரி யாரும் கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். எங்களை யாராவது வந்து திட்டினாலோ பேசினாலோ கூட ஒன்றும் பதில் பேச மாட்டோம். அதில் உள்ளத நியாயத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி டைப்பு. யாருக்குமே வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வரவே கூடாதுங்க. உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸுங்க. அது குணமானாலும் அந்த தெரப்பி கொடுக்க பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு திரும்ப மெடிசன் எடுக்கணும். அதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் உடம்பு தேரும். அதுக்குள்ளே அந்த 21 நாள் வந்துடும். திரும்ப அடுத்து தெரப்பி கொடுக்க போகணும். இந்த மாதிரி திருப்பி அதை கொடுத்த உடனே திருப்பி 4-5 நாளைக்கு இந்த மாதிரி லூஸ் மோஷன் போய் வெயிட் லாஸ் ஆகும். திரும்ப வந்து நம்ம வெயிட் லாஸ் ஏற்றுவோம். அதை நின்று திருப்பி இந்த மாதிரியே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீவர். அடிக்கடி வந்து இப்போ 3 தெரப்பியாக லூஸ் மோஷன் இல்லாமல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபீவர் பார்த்திங்கன்னா எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, கை கால் வலி, உடம்பு வலி, அவ்வளோ கஷ்டப்படுவார். சரின்ட்டு அந்த ஃபீவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த தெரப்பி வந்தாச்சு. பார்த்தோன்னா இப்போ பார்த்தா ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க டாக்டர். 7 தான் இருந்தது ஹீமோக்ளோபின். அதனால் வந்து டாக்டர் வந்து பிளட்டு ஏற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திரும்ப வந்து 2 நாள் கழித்து போகணுங்க. புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை போல் தான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க, என்னால் போட முடியல, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால. இந்த வீடியோ எல்லாரும் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.